பணியாளர்களை நள்ளிரவுல துண்டு கட்டா தூக்கி கைது பண்ணாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது எதிர்கட்சியாக இருக்கிற போது கொடுத்த வாக்குறுதிகளைத்தான் ஆளுகிற கட்சியாக இருக்கிற போது ஒரு அரசு செய்ய வேண்டும் என்பது ஒரு அடிப்படையான ஒரு தார்மீகமான எதிர்பார்ப்பு. அந்த தார்மீகமான எதிர்பார்ப்பின் அடிப்படையில் தங்கள் உரிமைக்காக போராடுகிற மக்களை இன்றைக்கு நீதிமன்றத்தினுடைய உத்தரவு என்று சொல்லி அடக்குமுறையை கையாளுவது என்பது இந்த ஆட்சி சர்வாதிகார ஆட்சி என்று பிரதான எதிர்க்கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மாண்புமிகு புரட்சி தமிழக எடப்பாடியார் அவர்கள் தொடர்ந்து இந்த மக்களிடத்தில் எடுத்து சொல்லி வருகின்றார்கள். அதை நிரூபிக்கின்ற வகையிலே தான் நள்ளிரவில் இந்த அவர்கள் தீவிரவாதிகள் அல்ல, அவர்கள் யாரும் இந்த மக்கள் தேச விரோத குற்றத்தில் ஈடுபடவில்லை. தங்கள் உரிமையை கேட்டு நாட்டு மக்கள் இந்த நாட்டை ஆளுகிறவர்களிடத்துல தான் கேட்க முடியும். ஒன்று இருக்கு என்று சொல்ல வேண்டும், இல்லை என்று சொல்ல வேண்டும், அல்லது காரணத்தை சொல்ல வேண்டும், அல்லது கொடுத்த தேர்தல் வாக்குறுதியை ஏன் நிறைவேற்றவில்லை என்று விளக்கம் சொல்ல வேண்டும். அதை விடுத்து இப்படி காவல்துறை கையில் இருக்கிறது என்பதற்காக இப்படி சாபாடிய மக்களை, விளிம்புநிலை மக்களை, ஏனென்றால் அவர்கள் துப்புரவு பணியில் ஈடுபடவில்லை என்று சொன்னால் தமிழ்நாடு நாரி போய்விடும். தமிழ்நாடு என்ன நிலைமைக்கு போகும் என்பது எல்லோருக்கும் தெரியும். அவை இதையெல்லாம் இந்த அரசு இன்றைக்கு வாய்ஜாலத்திலே விளம்பர வெளிச்சத்திலே தான் இன்றைக்கு இந்த அரசு செயல்படுவதை தவிர மக்களுடைய தேவைகளை, கோரிக்கைகளை கனிவோடு பரிசீலனை செய்கிற அந்த மனநிலையில இந்த அரசு இல்லை என்பதுதான் நமக்கு தெரியும். அது அவங்களுடைய விருப்பம். அழைப்பு கொடுக்க வேண்டியது மரபு. மேதக ஆளுநர் அதை ஏற்றுக்கொள்வது அவருடைய விருப்பம். அதை பற்றி நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. ஒரு பக்கம் என்ன சொல்றாருன்னா அது எல்லாமே இன்னும் காலம் இல்லை, அதுக்குள்ள எல்லாமே காலம் இருக்கிறது. வெயிட் அண்ட் சி. காலம் நல்ல பதிலை தரும். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் சுதந்திர தின வாழ்த்துக்கள். எல்லாருமே அண்ணன் தான். வயதில் மூத்தவர்கள் எல்லோரும் அண்ணன், வயதிலே குறைந்தவர்கள் எல்லோரும் தம்பி, சகோதரர்கள் தான். என்னைக்கும் அவர் அண்ணன் தான், அதில் ஒன்றும் மாற்று கருத்து அல்ல. ஆனால் அவர் இது போன்ற அனுதாபத்தை தேடுவதற்காகவும் இந்த திசை திருப்புகிற வேலையெல்லாம் இனியும் அவர் முயற்சி செய்தார். அவருக்கு இன்னும் மேலும் தோல்விதான் கிடைக்குமே தவிர அவருக்கு அவர் நினைப்பதெல்லாம் நிச்சயமாக, ஏனென்றால் தடம் புரண்டவர்கள், தடமாறி போனவர்களுடைய கருத்துக்களை தமிழ்நாட்டு மக்களோ தொண்டர்களோ என்றைக்கும் பொருட்படுத்த மாட்டார்கள் என்பதுதான் நம்முடைய தமிழக அரசியல் வரலாறு. அது அண்ணன் அவர்களுக்கும் நன்றாக தெரியும்.